எதுக்காகவும் வந்து ரஜினி சார் தான் எடுத்த முடிவு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா யாருக்காகவும் தான் முடிவை மாற்றிக்க மாட்டார். அந்த முடிவோட சேர்ந்து அந்த முடிவை ஒத்துக்கிறவங்க கூட தான் சேர்ந்து பயணிப்பார், படம் பண்ணுவார்ங்கிற ஒரு விஷயத்த வந்து பஞ்சன் ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி எப்போவோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருந்தார். இது வந்து என்னன்னைக்கோ கடந்து போகிற விஷயங்கள்ல ஒரு விஷயம், அவ்வளோதான். இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு ரஜினி சார் என்ன கூப்பிட்றாரு, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஒரு லைன் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதாவது நீங்கள் இந்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலை, ஒரு லைன் சொல்கிறேன் எப்படி இருக்குது கேளுங்கன்ட்டு. ஒரு சர்ச்சில் வந்து மணி அடிச்சுட்டு இருக்கிற ஒரு ஹீரோ அவரை வச்சு ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையை கேட்டோன்னா பையர் இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த கதை. ஆனால் நல்லா தெரியுது அந்த கதையை வந்து ரஜினி சார் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு, அதுக்கு டைரக்ட் பண்ண தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. இப்போ வந்து அந்த பஞ்சன்ன கூட எனக்கு அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் ரஜினி சார் சொல்லுங்க கதை எப்படி இருக்கு, பெருசாக இல்லையா இல்லை ஏவரேஜா எப்படி இருக்குன்னு தான் கேட்டார். எனக்கு அந்த பஞ்சன் கூட அந்த சந்திப்பு நடக்காமல் இருந்திருந்தால் நான் ஓப்பனாக வந்து இந்த கதை நல்லா இல்லைன்னு சொல்லிப்பேன். இல்லை கரெக்ட் ஓகே சுந்தர் மீட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருப்பார். ஒரு 25-26 வயசுல வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணுற அனுபவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது மனசில் வந்துச்சு, பஞ்சனை சொன்னது ஞாபகம் வந்துச்சு, கதை சூப்பர் சார் அப்படின்ட்டு. நான் எல்லாரும் யோசிப்பாங்க சார் அடுத்து என்னதான் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு. எவ்வளோதான் நீங்கள் பணம் அண்ணாமலையில் சம்பாரிச்சிட்டீங்க, நல்ல சம்பாரிச்சிட்டீங்க, பணத்தை சம்பாதிக்க தான் ஹீரோ போராடுவோம், பணத்தை தொலைக்க போராடுற ஹீரோ கதை பிரமாதமாக இருக்குது சார் அப்படி பண்ணது தான் அருணாச்சலம். பட் என்னென்னா அப்புறம் ஸ்கிரிப்டில் உட்காந்து நாங்கள் நிறைய மாற்றணும், ரஜினி சார் எல்லாம் உட்காந்து பேசுகிறோம் பண்ணி அது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. பட் என்ன சொல்ல வந்தேன்னா எங்கேயோ எப்போவோ கேட்ட ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ரஜினி சார் கூட படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துச்சு.